சினிமா அப்படிங்கிற ஆர்ட் ஃபார்முக்கு நம்ம வந்து பழகி சினிமாங்கிற ஆர்ட் ஃபார்முக்கு நம்ம வந்து ஒரு ஒரு ரசனையாக விஷயம் பழகியிருக்கோம். இப்போ நான் சின்ன வயசில் ரசித்த படங்கள் நான் எடுக்கிறது இல்லை. அன்றைக்கி நான் பயங்கரமாக நிறைய தடவை பார்த்த படங்கள் நான் எடுக்கிறது இல்லை. ரொம்ப கம்மியான டைம் பார்த்த படங்கள் நோக்கி நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அன்றைக்கி நான் என்ன ரொம்ப 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 கம்மியாக பார்க்கறதுக்கு அரிதிலும் அரிதான படங்களை நான் பார்க்கும்போது அது தூங்கி பிடிக்காமலும் பார்த்த படங்கள் இன்றைக்கி எனக்கு அது பிரமிப்பாக தெரியுது. அன்றைக்கி நான் வந்து 100 தடவை 200 தடவை பார்த்த படங்கள் இன்றைக்கி எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்போ என்ன ரீசன் ஆகுதுன்னா, நான் வளர்ந்துக்கிட்டே வரேன், என்னோடய அறிவு மாறிக்கிட்டே வருது. அப்போது இந்த இடத்துக்கு நம்ம படைப்பாளியாக வந்து நிற்க வைப்போம். இப்போ இவ்வளோ ஸ்பேஸ் நடந்து வந்து நடக்கும்போது சினிமா அப்படிங்கிறது அன்றைக்கான ரசனை மட்டமாகவே இருக்கக்கூடாது. எனக்கு இது ரொம்ப ஆழமான படைப்பு, இன்றைக்கி வரைக்கும் அந்த படங்கள் நமக்கு ஞாபகத்தில் இருக்குது, இன்றைக்கி அதோட தாக்கம் நம்ம விட்டு போகலை அப்படின் போது வெறுமனே அன்றைக்கு அந்த 120 ரூபீஸ்க்காக அந்த 2.5 மணி நேரத்துக்கான ஒரு படைப்பாக மட்டும் பார்க்குறதுக்குள்ள அந்த 2.5 மணி நேரம் நான் என்ஜாய் பண்ணலான்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது.